Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to singaipricess. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் கட்லெட். இதை தமிழில் இறால் உருண்டைக்கல்லைன்னு நம்ம சொல்லுவோம். இதை எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் மறக்காமல் கண்டிப்பாக அழுத்துங்க. நீங்கள் அதை அழுத்தினா மட்டும்தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டுட்ருக்கோனோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, நான் இறால் எடுத்திருக்கேன். இறால் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கப்பு மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். நான் 1 கப்பு அளவுக்கு நான் பெரிய இறால் எடுத்திருக்கேன். அப்புறமா 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். நம்ம உருண்டைக்கல்லையை செஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது உடையாமல் வரும். இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் நான் இப்போ ஃபஸ்ட்டு இறால் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற மசாலா இந்த ரெசிபிக்கு ரொம்பவே சீக்ரெட்டான மசாலான்னு சொல்லுவேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பட்டைத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டால் நல்லா ஃப்ளேவர் தரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட்டைத்தூள் இல்லாட்டி ஒரு சின்னதாக ஒரு பட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இறாலில் உள்ள கவுச்சி தெரியாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு முட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து சொட்டு கூட தண்ணி ஊற்றலை, எதுவுமே செய்யலை. இப்போ இதில் வந்து முட்டையிலையும் இறாலில் இருக்க தண்ணியில் தான் நல்லா நம்மளுக்கு ஃபைனாக அரைச்சி கொடுத்துருக்கு. இப்போ இதை மிக்சியில் நம்ம அரைக்கும் போது நம்ம விட்டு தான் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா ஃபைனாக அரைக்க முடியும். நம்ம ஒரே ஸ்பீடில் வச்சு நம்ம அரைச்சோன்னு வைங்களேன், நல்லாவே இது வந்து அரையாது. அரைய மாட்டுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி ஆட் பண்ணால் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண முடியாது. எல்லா கட்லெட்டும் உடஞ்சி போயிடும், திப்பியாக போயிடும். ஸோ அதனால தண்ணியை ஊற்றாமல் நல்லா இதை வந்து ஃபைனாக இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை தனியாக ஒரு பவுலுக்கும் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இறால் கட்லெட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதே மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக நம்ம அடுப்பில் வந்து இதேமாரி பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுக்கிட்டு பேன் சூடான பிறகு இதில் நான் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, அதனால் இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு சீக்கிரமாகவே இது குக் ஆகிடும். ஸோ ஸ்பூனில் ஒன்றா எடுத்து நம்ம இதேமாரி போட்டுக்கலாம். இதுக்கு முக்கியமாக சொல்கிறது என்னென்னாக்கா, அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக வச்சுட்டாக்கா நம்மளுக்கு வந்து தீஞ்சு போயிடும். உள்ளே வந்து நம்மளுக்கு குக்காக இருக்காது, அடியில் வந்து ரொம்ப தீஞ்சு போயிடும். இது சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து அடிப்பாகம் வந்து செவந்து போயிடும். அதனால அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இதை குக் பண்ணுங்கள். இது வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இது மேக்ஸிமம் ஒரு பக்கம் நம்ம குக் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் எடுக்கும். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அடிப்பாக நல்லாவே குக்காக இருக்கும். எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது மேலே வந்து லைட்டாக இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதேமாரி ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பலூன் மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம சாப்பிடும் போது சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், 2 பக்கமும் நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இதை எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்துடலாம். ப்ரான் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.